ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேர் பேக் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். முதல் நாள் நைட்டு ஊற வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். செம்பருத்தி இலை ஒரு 7-8 செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு தனியாக அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை பாதாம் பிசின் தனியாக அரைச்சி நம்ம போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஹேர் கண்டிஷ்னராகவும் சில்கியாகவும் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் சுத்தமாகவே இருக்காது. எனக்கு தலையில் ஒரு மாதிரி கொப்பளை மாதிரி இருக்கிறது, இச்சிங்கு, இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு வெத்தலை சரி பண்ணி தரும். வெந்தயம் சரி, செம்பருத்தி இலையும் சரி, சூட்டையும் கம்மி பண்ணிவிட்டு நமக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு வாங்க நம்ம பார்க்கலாம் அரைச்சிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் அது பேஸ்ட் அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெந்தயம், செம்பருத்தி இலை அதெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கும். உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து தனியாக அரைச்சிக்கிட்டேன். அதையும் இதோடு கலந்துக்கிறேன். பாருங்கள், கலந்துட்டோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகும். ஹேர் வந்து நல்லா சைனிங்காக, சாஃப்டாக, ஸ்மூத்தாக, சொல்லவே முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ஹேர் பேக் நீங்கள் போடும்போது. போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்பருத்தி இலையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வெந்தயம் அதே மாதிரி தான், நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது நல்லாயிருக்கும், சைனிங்காக இருக்கும் முடி. ஹேரை குளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பாதாம் பிசினும் சேர்த்துருக்குறோம். இது வந்து ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஹேர் பேக்காகவும் இருக்கும், ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும். ரெண்டும் இதே இருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும் போடும்போது. ரொம்ப ஹேர் ஃபாலெல்லாம் கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு இந்த வெயிலுக்கு நல்ல சூட்டுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். மூணுமே எல்லாமே பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தான். உங்களுக்கு வெத்தலை மட்டும்தான் குளிர்ச்சி இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு குளிர்ச்சி தான். அதுதான் கூட வெத்தலை ஒன்று சேர்த்துருக்குறேன். குளிர்ச்சி இல்லாமல் இருக்க, சளிகள் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, தலையில் இச்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பேன் பொடுகு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு வெத்தலை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஹேர் போட்டு பாருங்கள், இந்த ஹேர் பேக் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் பேக் போட்டேன். நமக்கு எந்த இடத்துல ஹேர் லாஸ் இருக்குது, முடி இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக முடி நல்லா ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புது முடியெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் முளைக்கும். நமக்கு நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். எப்போ ஹேர் பேக் போடுறனாலும் தலையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. அப்போ தான் நமக்கு சிக்கி எல்லாமே இருக்கும். முடி நல்லா ஸ்மூத்தாக சைனிங்காக நல்லா நம்ம அந்த பேக் போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹேர் பேக் போடும்போது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.